கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யூதா உடைய நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே யூதா நிருபத்திலே 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டதுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும். விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக, விசுவாச வாழ்க்கையிலே நாம் விசுவாசத்தை காத்து கொள்வதற்காக, விசுவாசத்திலே ஓடுவதற்காக, லெக்கை அடைவதற்காக, நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த மகிமையான நீதியுள்ள அந்த கிரீடத்தை பெறுவதற்காக நாம் விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே, நாம் யூதாவிலே நாம் வாசிக்கிறோம். நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம போராடுகிறோம். ஆனால் உண்மையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதலாவதாக நாம் விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு நாம் போராட வேண்டும். அப்பொழுது தான் நாம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான அந்த நீதியின் கிரீடத்தை, அந்த மகிமையின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் நம்மளை தொடர்ந்து நம்ம 2வதாக நான் வாசிக்கும் பொழுது, ரோமர் 15:32 வாசிக்கும் பொழுது, நாம் செபத்திலே நாம் போராட வேண்டும். செபத்திலே நாம் போராட வேண்டும். அதாவது செபிக்கிற காரியத்தில் நாம் போராட வேண்டும். ஆகவே நாம் போராடி செபிக்கும் பொழுது தேவ சித்தத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார், நன்மைகளை பெற முடியும். ஆகவே நாம் அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை குறித்து நாம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 40 வாசிக்கிறோம். அவர் போராடி செபித்தார், மிகவும் வியாகுலப்பட்டு அவர் போராடி செபித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் போராடி செபித்தது தேவ சித்தம் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காக அவர் போராடி செபித்தார். அது மாத்திரமல்ல, யாக்கோபுடைய காரியங்கள் ஆதியாகமத்திலே 32ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு மிகவும் போராடி செபித்தான். போராடி செபித்ததுனால தேவன் அவனை இஸ்ரவேலாக ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். உண்மையாகவே நாட்களிலே நாம் விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, நாம் செபத்திலையும் நாம் போராட வேண்டும். நாம் போராடி செபிக்கும் பொழுது தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியும். தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அதே நேரத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு அவர் போதுமானவர். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 3வதாக வாசிக்கும் பொழுது கொலோசியரிலே 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிரயாசப்படுவதிலே போராட வேண்டும். பிரயாசத்திலே போராட வேண்டும். அதாவது உலக ரீதியாக ஒரு வேலை சம்பந்தப்பட்ட காரியங்கள், வேலை தேடுவதிலே, வேலை செய்வதில், நம்ம ஊழியம் செய்வதிலே, எல்லாவற்றிலையுமே நாம் பிரயாசம், நம்ம படுகிற பிரயாசத்திலே நாம் போராடி பிரயாசப்பட வேண்டும். எதுவுமே நம்ம லகுவாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே நம்ம பிரயாசப்படுவதிலே நாம் போராடி பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை நடத்துவார். பிரயாசத்துக்கு ஏற்ற பிரதிபலனை தேவன் தருவார். வேதத்தில் வாசிக்கிறோம், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் அவன் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பிரயாசப்பட்டு பயிரிடுவதனால, பிரயாசத்தில் போராடுவதனால முந்தி பலன் அடைவதிலே நாம் முந்திக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். பிரயாசத்தில் கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார். பிரயாசப்பட்டு பயிரிடுவதனால, பிரயாசப்பட்டு ஊழியங்கள் செய்வதனால, பிரயாசப்பட்டு வேலைகள் தேடுவதனால, வேலை செய்வதனால, ஒரு பிரயாசத்தில் போராடும் பொழுது அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தொடர்ந்து 4வதாய் வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 2:2 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் போராட வேண்டும். அதாவது தேவனுடைய சுவிசேஷத்தை, ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் போராட வேண்டும். தேவன் நிச்சயமாகவே நம்மை பயன்படுத்துவார், பிரயோஜனப்படுத்துவார். நம்ம மூலமாகவே தேவன் மகிமைப்படுவார். உண்மையாகவே இந்த நாட்களில் நம்ம கர்த்தருக்காக நாம் போராடும் பொழுது, பிரயாசத்திலே, செபத்திலே, விசுவாசத்திலே நாம் போராடும் பொழுது நிச்சயமாகவே நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ நாமம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்படும். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. விசுவாசத்திலே
நாங்கள் போராடத்தக்கதாக விசுவாசத்தை காத்துக்கொள்ள நாங்கள் போராடுவதற்கு தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. ஜெபத்திலே போராடி நன்மைகளை பெறுவதற்கு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சேஷமாய் பிரயாசத்திலே நாங்கள் போராடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க ஆண்டவரே அதில் போராடி உம்முடைய சுவிசேஷங்களை அறிவிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இந்த தேவன் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.